வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1900வது வீடியோ. 1900 ஆமாம், உண்மைதான். எதை பற்றி அப்படின்னா, நிறையா ஷார்ட் வீடியோ தான் போட்டுக்கிறேன். பெரிய வீடியோ ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதில் தவிர்க்க முடியல அந்த இப்போ பாயிண்ட்ஸ். அதனால் ஒரு வீடியோ ஒன்று என்னோடய காலேஜ் நண்பர் அனுப்பிச்சுட்ருந்தார். அருமையான வீடியோ. இப்போ என் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் பசங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ, அருமையான வீடியோ நான் அப்படியே போடுறேன். பசங்க செல்ஃபோன் அடிக்ட் ஆனதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோ. ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப தேவைப்படும். இது குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் இந்த வீடியோ. குழந்தைகள் அப்படின்னா அப் டு 10வது வரைக்குமே குழந்தைங்கள்னு சொல்லலாம். இது இந்த வீடியோ அது பொருத்தமானதாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பாருங்கள், பொறுமையாக கேட்டு பாருங்கள். ஃபீச்சருக்காக தான். ஒரு பிரச்சனை வந்த வாட்டி தடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வரும் முன்னே தடுக்கணும், வரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உணர்வு தடுக்கணும், அதுதான் முக்கியம். பாருங்கள் நீங்களே. நான் ஒரு கல்வி உளவியலாளர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸ். இந்த 15 ஆண்டுகளில் குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான வித்தியாசங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு. படிக்கிறது ஞாபகத்துல இல்ல. நம்ம எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது தினம் படிச்சோமா? கிடையாது. ஆனா எக்ஸாம் கிட்ட வரும்போது படிப்போம், ஆமாவா இல்லையா? அந்த படிக்கிறது அடுத்த நாள் எக்ஸாம்ல ஞாபகத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல. ஸ்கூலுக்கு தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி. அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப அதிகம். வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு வருது. 5ல் வளையாதது 50ல் வளையாது. சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட், சயின்ஸ்ல சொல்லுவோம் கட் இஸ் யோர் செகண்ட் பிரெயின். அதாவது நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல. மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகள், அதிகப்படியா இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுது. என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை. குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல. ஏன் இல்ல? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது. அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி. அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம். அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது. உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா? முடியாது. குழந்தையோட மூளை எப்படி இருக்கும்? வீட்டுல வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க, போனையே வச்சுக்கிட்டு, டிவியவே வச்சுக்கிட்டு விளையாடவே போறது இல்ல மிஸ், அவங்க எந்த நேரம் போன்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புல நீங்க பாடம் எடுக்கும் போது ஓம்னு சொல்லவும் தலையாட்ட முடியாது, பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா ஜெஃப்னால இந்த ப்ராப்ளம்ஸ் குறைவு. வரும் முன் காப்போம். ஒரு குழந்தைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம்? ஸ்கிரீன் டைம்னா என்ன? டிவி, போன், லேப்டாப், ஐபேட் எல்லாம் சேர்த்தது. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது. நம்ம நினைக்கிறோம் இல்லையாமா, குழந்தைகள் ஜஸ்ட் வீடியோ கேம் தான் விளையாடுறாங்க போன்ல அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைகள் பார்க்க கூடாத விஷயங்கள் சினிமால விட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களோட விளையாட்டு ஆன்லைன் கேம்ஸ்ல நிறைய இருக்கு. நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பப்ஜின்னு ஒரு கேம் விளையாடுறாரு. அந்த கேம்ல என்ன இருக்கும்? ஒரு கெட்டவன் இருப்பான், அவன் காரை கடத்துவான், அவன் கத்தியால குத்துவான், இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வான்.
அப்ப அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருந்த அந்த பையன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு போன்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? போன்ல சார்ஜ் முடிஞ்சா சார்ஜ் போடுவோம், அப்படித்தானே? ஆனா அவர் என்ன செய்தார்? அந்த போனை அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு. அந்த கேம்ல அவர் ஒரு கத்திய வச்சு எல்லாத்தையும் குத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கேம்ல இருந்து அவரோட மூளை வெளியிலேயே வரல. போனை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சாரு. டைனிங் டேபிள்ல இருந்த கத்தி எடுத்தாரு. அவங்க அம்மாவை போய் குத்திட்டார். அவங்க அம்மா இறந்து போனாங்க. இது கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட். வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும், எந்த இடத்துல தோக்க விடணும், என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனா மாறும்னு இந்த கேமிங் கம்பெனிஸ்க்கு தெரியும். வெரி லார்ஜ் கம்பெனிஸ், multi-million dollar companies. காலையில 8 மணிக்கு அந்த குழந்தை விளையாண்டா எப்படி விளையாடுறான், ராத்திரி 8 மணிக்கு விளையாண்டா எப்படி விளையாடுறான், கேமுக்கு தெரியும். இப்போ நீங்க என்னோட செமினார் அட்டென்ட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ நீங்க வீட்டுக்கு போய் மேடம் சொல்லிட்டா நீ கேம் விளையாடக்கூடாது தம்பி, 1 மணி நேரம் தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தம்பி சொல்லுவார், ஓகேம்மா 5 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் தான் இனி விளையாடுவேன்னு சொல்லுவார். அந்த 5 மணி to 5:30 மணி தான் விளையாடுறாருங்கிறதையும் அந்த கேம் நோட் பண்ணிட்டே வரும். டெய்லி வேணா 5 மணிக்கு விளையாடுறான், 5:30 மணிக்கு கட் பண்ணிடுறான். சரியா ஒரு 10வது நாள் கரெக்டா 5:25க்கு அவருக்கு ஒரு வெப்பனை கொடுக்கும், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்கும். அப்ப அவர் என்ன செய்வார்? அம்மா ப்ளீஸ்மா, இந்த பவருக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விளையாடுறேம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிள்ளைகளால கவனிக்க முடியல, பிள்ளைகளுக்கு சரியா தூக்கம் வரல, பிஹேவியரல் இஷ்யூஸ், அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்ல, டீச்சர்ஸ் மதிக்கிறது இல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சுகர்ஸ் அதிகமா சாப்பிடுற குழந்தைகள், டோனட்ஸ், சாக்லேட்ஸ், பேக்கெட் சிப்ஸ், இதெல்லாம் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி பவர் குறையும். அதிகமா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. ஆஸ் டீச்சர்ஸ், ஒரு டீச்சரோட வேலை குழந்தைக்கு மட்டும் பாடம் எடுக்கிறது இல்ல, குழந்தைய வளர்க்குற அம்மா அப்பாக்கும் சேர்த்து பாடம் எடுக்கிறது தான். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்க முடியும். இந்த டியூஷனுக்கு போட்டுட்டேன், டியூஷனுக்கு காசு கட்டிட்டு அவர் எப்படியோ படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே மட்டும் ஒரு நாள் 6 மணி நேரம் டிவி பார்த்தா இந்த குழந்தையால படிக்க முடியாது. குழந்தைய குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐ எம் an activist. என்ன பொறுத்தவரை குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மட்டும் 2-3 முறை போட்டு பார்த்து கேளுங்க. என்ன விஷயம்னா, இப்போ எங்கள் பையனுக்கு வந்து பர்த்டே நடந்த சம்பவம். எங்கள் குடும்பத்திலே பர்த்டேவுக்கு 8வது படிக்கிறான் இப்போ எங்கள் பையன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி, 4 வருஷம் முன்னாடி டேப் வேணும் பர்த்டேவுக்குன்னு கேட்டான். சரின்ட்டு இப்போது நாளைக்கு பர்த்டே, இன்றைக்கி பணம் இல்லை, 10,000 தான் இருக்குது. நேராக சித்தூர் ஆந்திரா போயிட்டு கேட்டதுக்கு இது மாதிரி 35,000 ரூபான்னாங்க. 25,000 ரூபா டியூவில் போட்டு மாதம் 2,000 ரூபா கட்டுற மாதிரி போட்டு எப்படியும் எடுத்தாச்சு. நைட்டு மாதம் 2,000 ரூபா கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 24,000னா 25,000ன்னு வச்சிங்களேன். எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் வயசு பசங்கக்கிட்ட இங்கே இவனுக்கும் பணக்கார அப்பாவை கூட வாங்கி கொடுக்கல டேப், நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நான் கேட்டாலும் சரி யோசித்து வாங்கி கொடுக்குறது. விளையாட்டு பொருள் எது கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்கிறது இல்லை. படிப்பில் மட்டும் காம்ப்ரமைஷன் இல்லை, நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்கிறது. என்ன பண்ணிட்டான், இப்போ நடந்த விஷயம், ஸ்கூல் விட்டு வருவான். இப்போ 8வது படிச்சுருக்கிறான். ஸ்கூல் விட்டு வருவான். வந்ததுமே ட்ரெஸ் கழட்டிட்டு அப்படியே ஜட்டியோடு போயிட்டு உட்காருவான் பெட்ரூமில். டேப் எடுத்து பார்த்தானா அப்படியே அடிக்ட், பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ட்ரெஸ் மாற்றிட்டு அதை பாடுறானா கேட்குறதில்ல. அந்த வீடியோ கேமு அது இது யூடியூப்பு அப்படியே மெண்டல் மாதிரி ஆகிடுவா. இது மாதிரிலாம் பார்க்காதறான்னா கேட்கல. நைட்டு 11:30 மணி வரைக்கும் பார்த்துட்டுருக்குறான். அது மட்டும் இல்லை, இப்படி வச்சு பார்க்குறான். கழுத்தை சாய்ச்சி படுத்துக்கிட்டு, கழுத்து இப்படி வலிக்குது இல்லையா, சாய்ச்சி பார்த்தா கண்ணு போயிடுண்டா, நேராக உட்காந்து பாடுறா அப்படின்னாலும் கேட்குறதில்ல. காலையில் 7:30 மணிக்கு பஸ்ஸு ஸ்கூல்னா 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. அவசரமாக எந்திரிச்சா எப்படிங்க வயிறுலாம் சுத்தமாகும், எப்படி இதாகும்? 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சா தானே இப்போ பொறுமையாக ஃப்ரெஷ் ஆக முடியும். அவசரமாக நான் நினைக்கிற டைமுக்கு பாத்ரூம் வராது இல்லையா. அதனால் என்ன பண்ணால், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 3வது 2வது படிக்கும்போது எல்லாத்துலேயும் ஏ கிரேடு, ஏ. இப்போ பி கிரேட் இல்லை, சி கிரேட் இல்லை, டிஇ போயிட்டான். எல்லாத்துலேயுமே போயிட்டு ஒரு தெலுங்கு ஏதோ ஒரு இது ஒன்று படிக்க சொன்னேன். இங்கே தெலுங்கு சப்ஜெக்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் இருக்குதோ அது மாதிரி தெலுங்கு சப்ஜெக்ட் கம்பல்சரி இருக்குது. 8 வருஷமாக இருக்குது. 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்குதுன்னா இது படிப்பானா ஒரு பெரிய கொட்டை எழுத்துல இருக்கிறத படிக்கவே தெரியல, ஒரு எழுத்து கூட தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ சரியாக படிக்க வேணாம்பா, தப்பாக படினா கூட படிக்க தெரில அவனுக்கு. அப்புறம் தெலுங்கு மேம் என்னுடைய நம்பர் வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னேன். 2 நாளையும் வாங்கிட்டு வரல, ஏமாற்றிக்கிட்டே இருந்தான். சரி நேராக போயிட்டேன் ஸ்கூலுக்கு.
நல்ல அருமையான ஸ்கூல், நல்ல பிரின்ஸ்பாலு, நல்ல நிர்வாகம். நேராக போனால் கரெக்டாக பிரின்ஸ்பால் மேமு, அந்த ஹெட்டு சாருங்க எல்லாம் அவத்துல இந்த இதை பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் டைம் போன உடனே என்னன்னாங்க, இது மாதிரி சொன்னேன். உடனே தெலுங்கு மேம் உடனே கூப்பிட்டாங்க. அப்பயும் அந்த மேம் உடனே கூப்பிட்டாங்க. எங்கள் பொண்ணு இங்கே தான் படிச்சிச்சு, எங்கள் பையன் இங்கே தான் படிச்சு, நல்ல பேச மாட்டோம். உடனே கூப்பிட்டு கேட்டதுக்கு அந்த தெலுங்கு மேம் சொல்கிறாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கவனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு மேலே கவனமே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு. வேறு சாருங்களை கூப்பிட்டாலும் படிப்பு மேலே எல்லாம் மார்க் கம்மி தான் வாங்குறான் அப்படின்னாங்க. உடனே வீட்டில் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து இங்கே 8 மணி நேரம் படிக்கிறான்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தால் அட்லீஸ்ட் ஒரு படிக்க தெரியாத தெரியணுமென்ட்டு போய் கேட்டதுக்கு அவங்க நான் என்ன அங்கே பார்த்ததுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து என்ன அவனை படிக்க வைக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுக்கிறீங்க வீட்டில், வேணா நான் பண்ணுறேன் ஆக்டிவிட்டி சொல்லுங்கண்ணா. சாயந்தரம் வந்த உடனே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சாயந்தரம் அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, டியூஷன் அனுப்பாதீங்க, நாங்கள் வேணால் 1 ஹவர் டியூஷன் சொல்லித்தரோம், வீதியில் டெய்லி அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் விளையாட விடுங்க. நாங்கள் எதுக்குன்னா எங்கள் பெரியவங்க இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னா மூளையெல்லாம் வந்து புத்துணர்ச்சி ஆகுமா, ஃப்ரெஷ்னஸ் ஆகுமா, செல்கள் உற்பத்தி ஆகுமா, அப்படியே ஆக்டிவாகி கழிச்சு போய் வந்து அப்படியே படித்தா அப்படியே படிப்பேருமா. நல்லா சாயந்தரத்தில் மாலை விளையாட விடுறது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து கொஞ்ச நேரம் போய் விளையாடுறானா விளையாடுறதே இல்லை. கீழே வந்து பசங்க கூப்பிட்றானுங்க, பேரிட்டு கூப்பிடுவானுங்க. மொட்டை மாடியில் இருந்தாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். கூப்பிட்டேன், போகிறதே இல்லை, விளையாண்ட்டு இது வீடியோ பார்த்துக்கிட்டு அடிமையாகிட்டே தான். சரி ரைட் இப்படி சொல்லிட்டேன். வந்தது மாதிரி ட்ரெஸ்க்குள்ளே மாத்திரத்தில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான் மேடம். 11:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறான். சொன்னால் கேட்கறதில்ல. பேரண்ட்ஸும் ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் பிடுங்கி வைக்க முடியாது. குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதனால் வந்து கரெக்டான இடத்துக்கு போனேன், சொன்னேன். உடனே அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் எத்தனை 1000 2000 பேர் படிக்கிற ஸ்கூலுக்கு எத்தனை பேர்த்த மேய்க்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்ன வழி, நீங்களே சொல்லுங்கள் மேடம். அந்த டேப்பை கொண்டு வந்து இங்கே ஹேண்ட் அவுட் பண்ணிவிடுங்க, 1 மாதம் இங்கே கிட்டுருங்க. சரி ஓகே அப்படின்ட்டேன். சனிக்கிழமை வாங்கிட்டு போயிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கட்டும், திங்கக்கிழமை காலையில் கொண்டாந்து ஹேண்ட் அவுட் பண்ணுறேன். அது கூட தேவையில்ல, 1 மாதம் இங்கே இருக்கட்டும் விடுங்கண்ணே. ஒரு மாற்றத்துக்காகத்தான், சேஞ்சுக்காகத்தான் கொண்டாந்து படிச்சிட்டோம். எல்லாம் ஃபேமிலியில் பிரச்சனை. நான் சொல்லிட்டேன், எங்கள் பையனை கூப்பிட்டு சொன்னேன், நான் வந்து ஒன்றை கெடுக்கிறதுக்காக நான் தான் டேப் வாங்கி கொடுத்தேன், கெடுக்கிறதுக்காக இல்லை, உன் நல்லதுக்காகத்தான். நீ மெண்டலே ஆயிடுவேன், இது பார்த்துக்கிட்டே இருந்தேன், பைத்தியம் முடிச்சிடுவேன், படிப்பு சுத்தமாகவே ஏறாது, எல்லாத்துலேயுமே மைனஸ். கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிப்பானுங்க, உனக்கு மட்டும் ஏறாது. அதனால் ஒரு மாற்றத்துக்காக தான், உன் நல்லதுக்காகத்தான். நீ வந்து 1 மாதத்தில் வந்து நீ கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகத்தான், நல்லது தான் பான்னு சொன்னேன். நான் ஒரு பிரச்சனை வந்து முத்துதுனா முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். நான் உணர்ந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எந்த ஒரு பிரச்சனையுமே ஜென்ரலாக சொல்கிறேன், ஆஃபோடு நிறுத்தாதீங்க, பாதியோட முக்கால்வாசியோடு நிற்காதீங்க, முத்த விடுங்க. முத்துனுச்சுன்னா ஏதோ ஒரு முடிவு, நீ ஜெயிக்கணும்னா நான் ஜெயிக்கணும், 2ல் ஒன்று ஏதோ ஒரு முடிவு வரும். அதனால் வந்து இதை ஹைலைட் பண்ணேன். எடுத்துகிட்டு போயிட்டு டேன்னு சொல்லி கேட்கல, போனேன். பேரண்ட்ஸ் சொல்லி கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. நேராக போனேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அடிக்ட் ஆகிருக்கிறாங்களே செல்லுக்கு. இவனுக்கு வந்து யூடியூப் வேறு ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். நேராக அப்புறம் அங்கே போனோடனே இப்போ ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ 2-3 நாள் ஆகுது. சரிப்பா அப்படின்ட்டான். 1 மாதம் நான் பார்க்குறதில்ல அப்படின்ட்டேன், யூடியூப் பார்க்குறதில்ல. வீட்டில் இருக்கிற செல்லையும் அறுவாங்க. பாருங்கள், நெட்டு தீர்ந்து போச்சுன்னா வந்து எந்த நெட்டு ஆன் பண்ணிட்டு போய் பார்ப்பான். ரீசார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா, அப்பா உடனே ரீசார்ஜ் பண்ணுங்கப்பா, ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வருமா. இப்போது இது ஏதோ ஒரு காரணம், ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வரும், மழைக்கு லீவ் விடுவாங்க, ஏதோ ஒன்று. அதை காரணம் சொன்னால் தான் நம்ம ஐயோ படிப்பு கட்டுப்படுமென்ட்டு உடனே ரீசார்ஜ் பண்ணுறோம். அதனால் வந்து உங்கள் பிள்ளைங்கள இது நல்லதுக்கு தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளா பையன் வந்து அந்த இதுக்கு வீடியோ கேமுக்கு அடிமையாகி அப்படியே வெறி பிடிச்சிட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு போய் அம்மாவை குத்திட்டான்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அந்த மேடம் பேசியிருப்பாங்க. அது மாதிரி இவன் பைத்தியம் முத்தி இருக்கணும். அதனால் வந்து நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். பிள்ளைங்களை வந்து செல்ஃபோன் கொடுங்க, லிமிட்டாக கொடுங்க. அதிகமாக கொடுக்கணும், அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஆனிச்சுன்னா பிரச்சனை அதிகமாக முத்தி மெண்டல் ஆகிடுவாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சி தான் இருக்கும். அடுத்து ஒரு நல்ல விஷயம் சொல்ல நன்றி.